மகாத்மா காந்தியை வீட்டுக்குள்ள உட்கார வச்ச இயக்கம், படுக்க வச்ச இயக்கம் எங்க இயக்கம்டா? மகாத்மா காந்திக்கு தேசப்பிதாவுக்கு எந்த நிலைமை? இப்ப என்னமா குறுக்கு சால் ஓட்டுறான். திராவிட இயக்கம் என்ன செய்து விட்டது? நேற்று வரைக்கும் கேமரா மூலியெல்லாம் வெளியே வந்து பேசுறாங்க எங்களை பார்த்து. எங்களுக்கு இருக்கிற திமுறை என்ன தெரியுமா? மந்திரியா இருந்தோம்னா, எம்பியா இருக்கோம்னா, எங்களுக்கு இருக்கிற திமுறெல்லாம் பெரியார், அண்ணா, கலைஞர், முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின், இந்த இயக்கம். இந்த திமுறை இருக்கிற வரைக்கும் எங்களை யாவனும் ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்களா தான் இருப்போம். இன்னைக்கு பேசிருக்காரு முதலமைச்சர், என்னடா உங்களுக்கு பிரச்சனை? கிறிஸ்துமஸ் கேக் எங்க வீட்டுக்கு வருது, ரம்ஜான் பண்டிகை பிரியாணி எங்க வீட்டுக்கு வருது, எங்க வீட்டு தீபாவளி பலகாரம் அங்க போகுது. நாங்க ஒழுங்கா தான் இருக்கோம். எங்க பிரியாணி நீ ஏன்டா பங்கு போடுற? எங்க கேக்க நீ ஏன்டா வெட்டுற? எங்க பலகாரத்தை நீ ஏன்டா ஊசி முளைக்கிற? நாங்கள் ஒற்றுமையா இருக்கிறோம். எங்களை பிரிக்கிறது யார்? நீ பாருங்களேன், கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் சத்தீஸ்கர்ல, மகாராஷ்டிராவில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் உள்ள பூந்து உரைக்கிறான். கேட்டா நான் இந்துங்கிறான். அந்த இந்துவா நம்மலாம்? அந்த இந்துவா நம்மலாம்? நான் பாக்குறேன். வரும்போது சுதர்சன் சொல்லிட்டு வந்தார், இங்க ஆங்கிலோ இந்தியன் இருக்கிற ஒரு சர்ச் இருக்கு, சிறப்பான சர்ச். அந்த சர்ச்சுக்கு என்ன கூப்பிடுவாங்க, நான் போய் உரையாற்றுவேன், அவர்கள் கேக் கொடுப்பாங்க, நான் வருவேன். இன்றைக்கு பத்திரிகையில பாக்குறேன், மாண்புமிகு அண்ணன் நேரு அவருடைய தொகுதியில எல்லா சர்ச்சுக்கும் இன்னைக்கு ஸ்வீட் பேக் கொடுத்திருக்காரு. மகிழ்ச்சியோடு வாங்குகிறார்கள். என்ன பிரச்சனை? நான் ஒரு இறைவன், நீ ஒரு இறைவன். நோக்கம் என்ன? எல்லாத்துக்கும் நல்லது நடக்கணும், என்னுடைய மரணம் சுபிச்சமா இருக்கணும், ஒருவேளை இன்னொரு வாழ்க்கை இருந்தால், இன்னொரு பிறவி இருந்தால் நல்லவனா பிறக்கணும். இதானே எந்த கடவுளை கும்பிட்டா என்ன? ஆனால் அதை வைத்து அரசியல் செய்கிறார்களே இன்றைக்கு. அந்த அரசியலை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கு? ஒரே ஒரு மனிதன், இந்தியாவின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நான் எங்க உதயநிதியை பாராட்டுறேன்? ஏதோ அவர் புள்ள முதலமைச்சர் ஆயிட்டாரு, அதை பாராட்டினா நமக்கு திரும்ப கேபினட் கிடைக்கும்னா அதெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கணும். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், நான் 31 வயசுல நாடாளுமன்ற உறுப்பினர், 33 வயசுல துணை அமைச்சர் ஒன்றிய அரசு, அப்புறம் 36 வயசுல கேபினட் மினிஸ்டர், அப்புறம் 2G, அப்புறம் ஜெயிலுக்கு போய் ஜெயிலுக்கு போட்டோடனே குத்திட்டு வெளியே வந்துட்டேன். என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, எனக்கு ஒண்ணு வேண்டாம். நான் ஏன் உதயநிதியை நான் சுமக்க தயாராக இருக்கிறேன்? இப்படி ஒரு கொள்கை தலைவர். எப்படிப்பட்ட கொள்கை தலைவர்? நீ என்ன வேணாலும் பண்ணு, இஸ்லாமியர்களை, கிறிஸ்தவர்களை, இந்துக்களை பிரித்து நீ அரசியல் செய்வதை நான் விரும்ப மாட்டேன். இந்த தேசத்தை துண்டாடலாம், ஆனால் தமிழ்நாட்டை நீ ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் இன்னும் தெளிவா சொல்றார். நான் கூட சொன்னேன், என்னங்க முதலமைச்சர் இப்படி அடிக்கிறீங்க? அரசாங்கம் சொல்றார், நாங்கள் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இன்னைக்கு சொல்லியிருக்காரு, தமிழ்நாடு தனிக்காட்டு ராஜாங்களை ஒண்ணும் பண்ண முடியாது இருக்காரு. 56 இன்ச்சு மோடி முடிக்கிறார். என்ன காரணம்? ஒரு 60 கிலோ எடை கொண்ட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து இவ்வளவு பேசுறாரு. என்ன காரணம்? அது வெறும் உருவம் அல்ல, அது வெறும் முதலமைச்சர் பதவி அல்ல. அவருக்கு பின்னால் பெரியார், அண்ணா, கலைஞர், திராவிட தத்துவம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. உச்சநீதிமன்றத்துக்கு தாங்கல. என்னடா அயோக்கியத்தனம், ஒரு காட்டு முராணித்தனம். ஒரு இஸ்லாமாக பிறந்ததுக்காக ஒரு பொண்ணை நடு ரோட்ல இப்படி கற்பழிச்சு அந்த குழந்தையை கொண்டிருக்கீங்க. கேட்டா நல்லவன் பிராமணர் இருக்கீங்க. உங்க தீர்ப்பை ஒத்துக்க முடியாது. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு உள்ள போட்டாங்க. இந்த கொடுமையை ஆதரித்த இயக்கம் மோடியோட இயக்கம் பிஜேபி. இதை யார் தட்டி கேட்கறது? இதை யார் தட்டி கேட்கறது? நாடாளுமன்றத்தில் ஒன்றும் இல்லைங்க, இவ்வளோ எம்பி இருக்காங்கல்ல, நாடாளுமன்றத்தில் கனிமொழின்னு பேரை சொல்லு, டிஆர் பாலுன்னு பேரை சொல்லு, ஏ ராஜான்னு பேரை சொல்லு, பிஜேபிக்காரன் ஒன்று விட்டு ஓடியாரான் ஓடியாரான் உள்ள. என்ன நாங்கள் துப்பாக்கி வச்சுட்டா போறோம்? நாங்கள் என்ன குண்டு வச்சுட்டா போறோம்? நாங்கள் எந்திரிச்சு பேசுவோம், எல்லாம் ஓடியாரான். எங்க கையில் இருக்கு 3-4 கன்று இருக்கு. பெரியார்னு ஒரு அணுகுண்டு இருக்கு, அண்ணான்னு ஒரு கண்ணீர் குண்டு இருக்கு, கலைஞருங்கிற ஒரு பெரிய வெடிகுண்டு இருக்கு, எல்லாத்துக்கும் தாண்டி ஸ்டாலின்ங்கிற ஒரு மிகப்பெரிய பேர் ஆயுதம் இருக்கு. இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுதான் எங்கள்கிட்ட ஒடியாரம். திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை என்றால் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் என்ன எத்தனை பேருக்கு தெரியுமா பேச முடியும்? ஆக இப்படிப்பட்ட ஒரு இயக்கம் பெரியார் இருக்கிற போது சந்திக்காத ஆபத்தை, அண்ணா இருக்கிற போது சந்திக்காத ஆபத்தை, கலைஞர் இருக்கிற போது சந்திக்காத ஆபத்தை ஒற்றை மனிதனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மாமனிதர் இன்றைக்கு இந்தியாவை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார், அரசியல் சட்டத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். இவருக்கு பிறகு என்ன ஆகுங்கிற பயம். அப்பதான் முளைத்திருந்த விடிவெள்ளி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய பிள்ளை உதயநிதி ஸ்டாலின். அதே வரி, நான் சனாதனுக்கு மண்டியிட மாட்டேன், இந்துத்துவ கொள்கைக்கு ஒப்புக்கொள்ள மாட்டேன், அரசின் தத்துவம் எங்கள் உடன்பாடு அல்ல, சனாதனத்தை நான் பேசியது என்பதற்காக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கா, இந்தியாவில் இருக்கிற 10க்கும் மேற்பட்ட நீதிமன்றத்தில் வழக்கா. எல்லாம் என்ன சொன்னா தெரியுமா? இனிமேல் முடிஞ்சு போச்சு. உதயநிதி ஒரிசா கோர்ட்ல ஒரு நாள் கூப்பிடுவான், மத்திய பிரதேச கோர்ட்ல ஒரு நாள் போவான், அங்க போவான், காஷ்மீருக்கு போவான், இங்கதான் மந்திரி, அங்கெல்லாம் எந்திரி, ஒண்ணும் பண்ண முடியாது, அங்க போய் நிப்பாருன்னு. நீ 25 கோர்ட்ல கேஸ் போடு, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், மண்டியும் போட மாட்டேன், தயார் சொன்னவர்கள். அப்ப பெரியார் எங்கேயோ உள்ள இருக்கார், அண்ணா எங்கேயோ உள்ள இருக்கார், கலைஞர் எங்கேயோ உள்ள இருக்கார், ஸ்டாலின் இன்னமும் இயக்கிக் கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு ஆண்டும் சில நாட்களை குறித்து வைத்து அந்த நாட்களுக்குரிய சிறப்பை, பெருமையை, முக்கியத்துவத்தை, அந்த முக்கியத்துவம் எந்தெந்த தலைவர்களோடு எந்தெந்த கொள்கையோடு பின்னப்பட்டிருக்கிறது, பிணைக்கப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நினைவூட்ட வேண்டும் என்பதற்காக சில நாட்களை குறித்து வைத்து நாம் விழா எடுக்கிறோம். தந்தை பெரியார் பிறந்த நாள், பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள், திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றிய நாள், இந்த 3 நாட்களும் செப்டம்பர் மாதத்திலே வருகின்ற காரணத்தினால் இந்த 3 விழாக்களையும் ஒன்றாக இணைத்து முப்பெரும் விழா என்று சொல்லி ஆண்டுதோறும் தலைமை கழகம் அறிவித்து பெரியாருக்கு, அண்ணாவுக்கு, அவருடைய கொள்கையை நிறைவேற்றி கொண்டிருக்கிற இந்த இயக்கத்திற்கு விழா எடுக்கின்ற விழா முப்பெரும் விழா.
அதே போல தலைவர் கலைஞர் அவர்கள் பிறந்த நாளை ஜூன் மாதத்திலே முழுக்க கொண்டாடுகிறோம். அந்த தலைவன் இந்த மண்ணுக்கு, மொழிக்கு, இனத்திற்கு, நாட்டிற்கு, மாநிலத்திற்கு ஆற்றிய பணிகளை நினைவு கூறுவதற்காக. அதற்கு பிறகு மார்ச் 1ஆம் தேதி இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் என்று நாம் எல்லோரும் புகழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இந்தியா டுடே பத்திரிகை இந்தியாவில் இருக்கிற முதலமைச்சர்களில் நம்பர் 1 முதலமைச்சர் என்று பாராட்டி போற்றியதே. பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் என்ன செய்ய விரும்பினார்களோ அவற்றையெல்லாம் ஒன்றாக தொகுத்து திராவிட மாடல் என்று பெயர் கொடுத்தாரே, அந்த தலைவருக்கு அந்த மார்ச் மாதம் முழுக்க நாம் பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறோம். அதற்கு பிறகு மொழிப்போர் தியாகிகள். இன்றைக்கு இந்தியாவில் எல்லா மாநிலத்திலேயும் எங்கெங்கெல்லாம் இந்தி வந்திருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் மோடி புகுந்து விட்டார். மோடி புகுந்த மாநிலம் ஏதாவது ஒழுங்காக இருக்கிறதா, உரிமையோடு இருக்கிறதா என்றால் இல்லை. ஆனால் எந்த மோடிகளும் இங்கே வர முடியாது என்பதற்கு அடித்தளம் போட்டது இந்த மண்ணிலே இந்திய எதிர்ப்பு போராட்டம். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் விளைவாக இன்றைக்கு தமிழர்கள் இந்திய ஆட்சி பணியிலே இருக்கிறார்கள், உலகமெங்கும் இருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால் ஆங்கிலத்தில் நாம் தமிழிலும் ஆங்கிலத்திலும் வல்லமை பெற்றிருக்கிற காரணத்தினால். ஆனால் இந்த போராட்டத்திற்காக உயிரிழந்தவர்கள் எத்தனை பேர், தன்னுடைய தேக்குமர தேகங்களை தீக்கி இரையாக்கினவர்கள் எத்தனை பேர், விஷம் குடித்து இறந்தவர்கள் எத்தனை பேர், எத்தனை மாணவர்கள் இந்த போராட்டத்தில் எங்கள் கைகால்களை இழந்தார்கள், படிப்பை இழந்தார்கள், கல்வியை இழந்தார்கள். எனவே அவர்களுக்கெல்லாம் அஞ்சலி செலுத்த வேண்டும் என்பதற்காக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர் நீத்தவர்களுக்கு வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் ஆண்டுதோறும் ஜனவரி மாதத்தில். இப்போது நம்முடைய ஆரியர் சகோதரர் உதயநிதி அவர்கள் பிறந்த தினமான அந்த நவம்பர் மாதத்தில் இருந்து ஓராண்டு காலம், ஒரு மாத காலம் இன்றைக்கு அவருக்கு பிறந்த நாள். இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பிறந்த நாள்கள் கொண்டாடப்படுகிறது என்றால் அதற்கு பின்னாலே ஒரு வரலாறு, அந்த வரலாறுக்கு பின்னாலே இருக்கின்ற செய்திகள், அந்த செய்திகள் அரசியலில், சமூகத்தில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்கள், இந்த மாற்றங்களை கொண்டு வருவதற்கு நாம் ஆற்ற வேண்டிய களப்பணிகள், இவற்றையெல்லாம் ஆற்றாவிட்டால் இந்த மாநிலத்திற்கு, இந்த தேசத்திற்கு வர இருக்கிற ஆபத்துகள், இவற்றையெல்லாம் ஒரு 30 நிமிடங்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் இருந்த காலத்தில் இத்தனை நாட்களை குறித்து வைத்து விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கு துணை முதலமைச்சர், விளையாட்டுத்துறை எடுத்துக்கொண்டார். அதற்கு பிறகு ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் அரசனுடைய திட்டங்கள் முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என்கின்ற அந்த துறை, அமலாக்கத்துறை எடுத்தார். எத்தனையோ திட்டங்களை எத்தனையோ அமைச்சர்கள் தந்தாலும் கூட அந்த திட்டங்கள் எல்லாம் எல்லா மாவட்டத்திலேயும், சென்னையில், பெரம்பலூரில், அரியலூரில், நீலகிரியில், கோவையில், ஈரோடில், திருப்பூரில், சிவகங்கையில், கன்னியாகுமரியில் அவையெல்லாம் முழுமையாக போய் சேர்கிறதா என்ற ஆய்வு செய்கிற பணிகளை அவர் மேற்கொண்டார். இன்றைக்கு அதனுடைய விளைவாக நம்முடைய முதலமைச்சர் பெருமை பெற்றுக் கொள்கிறார்களே. இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி, மோடி 56 இன்ச் அகலம் கொண்ட, மார்பகலம் கொண்ட மோடி சொல்லுகிறார், நாங்கள் இன்றைக்கு ஏறத்தாழ 9% வளர்ச்சியை பெற்றிருக்கிறோம், காங்கிரஸை விஞ்சி இருக்கிறோம், மன்மோகன் சிங்கை விஞ்சி இருக்கிறோம், பொருளாதார துறையில் நாங்கள் பெற்ற வளர்ச்சி 8.5% அல்லது 6% அல்லது 9% என்று அவர்கள் ஆய்வறிக்கை கொடுத்த அடுத்த மாதத்தில் தமிழ்நாட்டினுடைய ஆய்வறிக்கை வருகிறது. தமிழ்நாட்டில் உங்களுடைய தொகை 1 பைசா இல்லாமல், புயல் வந்து 4000 கோடி கேட்டால் நீங்கள் கொடுப்பது 400 கோடி கூட அல்ல. கல்விக்கு வர வேண்டிய பணம் 4000 கோடி. ஆனால் இந்தியை பேசினால்தான், இந்தியை புகுத்தினால்தான், இந்தியை ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் தருவோம். நம்முடைய தலைவர் சொன்னார், முதலமைச்சர் சொன்னார், ஒப்புக்கொள்ள மாட்டோம். நீங்கள் 4000 கோடி அல்ல, 10,000 கோடி கொடுத்தாலும் உங்கள் பணம் எங்களுக்கு தேவையில்லை. எங்கள் மொழியை, மண்ணை நேசிக்கிறோம், உங்கள் மதவாதத்தை நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லக்கூடிய அந்த முதலமைச்சர் இத்தனை சோதனைகளுக்கும் பிறகு, நான் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன். இந்த ஆட்சி வருகிற போது, தேர்தல் வருகிறது என்கிற காரணத்தினால் நாம் எல்லோரும் பல செய்திகளை மறந்து விடுகிறோம். அடுத்த தேர்தல் வரப்போகிறது, மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று நாம் எல்லோரும் விரும்புகிறோம். ஆனால் இந்த மனிதர், இந்த தலைவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட நேரத்தில், அந்த பொறுப்பேற்ற நாளில் தமிழ்நாட்டுடைய நிலைமை என்ன? யாருடைய முகத்தையாவது யாரும் பார்த்துக்கிட்டோமா? யாருன்னே தெரியாது. எல்லா முகத்திலையும் கவசம். கொரோனா உச்சகட்டத்தில் இருந்தது, யாருக்கும் தெரியல, சேவ் கூட பண்ண முடியல, முடித்திருக்கிற கடை இல்லை, எல்லா கடையும் மூடி கிடந்தது.
முகத்தை திறந்து காமிக்கணும்னா மாஸ்கை திறந்து காமிச்சா தான் சுதர்சனம் யாரு, புலநாராயணன் யாரு, சீனிவாசன் யாருன்னு தெரியும், மோகன் யாருன்னு தெரியும். அப்படி எங்கு பார்த்தாலும் பதட்டம், எங்கு பார்த்தாலும் மருத்துவமனையில் மரண ஓலம். எல்லாத்துக்கும் ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்கல, மோடியால கொடுக்க முடியல, நாங்களே வாங்கிட்டு வந்தார். இப்படி மரண ஓலம் உச்சக்கட்டத்தில் இருந்தபோது இன்னும் நான் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன். மரண ஓலம் எங்கு பார்த்தாலும் பிண குவியல். வடநாட்டிலே எரியூட்டுகின்ற தகன மேடையில் பிரேதத்தினுடைய தாங்கிக் கொண்டு வண்டிகள் 50-600 நிற்குது. ஒரு பிரேதம் எரிவதற்கு 3 மணி நேரம். எப்போது என் தந்தையை நான் எரிப்பேன், எப்போது என் பிள்ளையை எரிப்பேன், கலங்கிக் கொண்டு 8 மணி நேரம், 10 மணி நேரம், 24 மணி நேரம் காத்திருக்கிறார்கள். ஒரிசாவில், மகாராஷ்டிராவில். தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு இல்லை என்றாலும் அந்த ஓலம் கேட்டது. அப்படிப்பட்ட நேரத்திலே இந்த பிரதமர் வெளியே வந்தாரா? பாகிஸ்தான் எனக்கு துச்சம், சீனாவை நான் எதிர்ப்பேன், இந்தியாவை வல்லரசாக்குவேன் என்று சொன்ன மோடி கொரோனா உச்சக்கட்டத்தில் இருந்தபோது வெளியே வந்து ஒரே ஒருவரை போய் மருத்துவமனையில் பார்த்தாரா? அந்த அமைச்சர்கள் பார்த்தார்களா? நிர்மலா சீதாராமன் வெளியே வந்தாரா? பிஎஸ் கோயல் வெளியே வந்தாரா? ஏன் அங்கெல்லாம் விடுங்க, இங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அவர் வெளியே வந்தாரா? விஜயபாஸ்கர் மருத்துவத்துறை அமைச்சர் அவர் வெளியே வந்தாரா? ஏன் உலகத்தில் இருக்கிற எந்த கொம்பனும் ட்ரம்ப் வெளியே வந்தாரா? ரஷ்யாவுடைய பிரதமர் வெளியே வந்தாரா? எந்த அரசியல் கட்சியுடைய தலைவனாவது வெளியே வந்தானா? இல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் வெளியே வந்துச்சு, போய் மக்களை சந்திகள் என்று சொன்னார். அதனால் ஜே அன்பழகனை இழந்தோம். எங்களுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், நான் இன்னும் பெருமையோடு சொல்லுகிறேன், பொதுக்குழுவில் எல்லாம் ஆமா ஆமான்னு சொன்னா இல்ல என்று யாரையும் எதிர்த்து இன்னொருபடி மேலே போய் சொன்னான். தலைவருடைய கருத்து தவறாக இருந்தால் கூட தான் மன்னிக்க வேண்டும் தலைவர்களே, உங்கள் கருத்தில் நான் உடன்பட மறுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு மாவட்ட செயலாளரை நாங்கள் இழந்தோம். அது மட்டும்தானா? யாருமே வெளியே வரல. ஆனால் எங்க வீட்டில் 3 டாக்டர், எங்க வீட்டில் 3 டாக்டர், அரசாங்க வேலையில் இருக்க டாக்டர் லீவ் போட்டான். ஏன்னு கேட்டேன், தம்பி உயிர் முக்கியம், எனக்கு புள்ள கொண்டாட்டி இருக்கு, நான் வரமாட்டேன்ட்டான். சம்பளம் தராங்க, என்ன சம்பளம் கூட வேணாம், வேலையை கூட விட்டுறேன், என் குடும்பம் முக்கியம். மருத்துவர்கள் வெளியே வரவில்லை, நர்ஸ் வெளியே வரல. அவருடைய தொழில் தர்மம் அதுதான். நோயாளியை காப்பாற்றுறது தொழில் தர்மம். தொழில் தர்மத்தை மீறிய மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் உண்டு வெளியே வரல. ஆனால் அன்றைக்கு கொரோனா நோயாளி இருக்கிற வார்டுக்கு என்ன உடையை போட்டுக்கொள்ள வேண்டுமோ அந்த உடையை போட்டுக்கொண்டு தைரியமாக மன வலிமையோடு போன ஒரே மனிதன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகத்தான மனிதன். யாராவது மறுக்க முடியுமா? அந்த தலைவர் தான் கொரோனா உச்சத்தில் இருக்கிற போது ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார். தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சொன்னோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 4000 ரூபாய், குடும்பத்துக்கு 4000 ரூபாய் தருவோம்னு சொன்னோம். குடும்ப அட்டைக்கு 4000 தர முடியுமான்னு கேட்டாங்க. தந்த ஆட்சி இந்த ஆட்சி, தந்த தலைவர் நம்முடைய தலைவர். அதற்கு பிறகு ஒரு வீட்டுக்கு போகிறார், அப்பாவை இழந்து விடுகிறான். அந்த சிறுவன் படித்துக் கொண்டிருக்கிறான், அப்பாவை இழந்து விட்டானா, அவருக்கு மாதந்தோறும் 5000. இன்னொரு வீட்டுக்கு போகிறார், அம்மாவும் இல்லையா, அவனுக்கு மாதம் 10000 ரூபாய் படிப்பு செலவுக்கு. இப்படித்தான் ஒரு ஆட்சிக்கு வந்த போது தமிழ்நாட்டுடைய நிலைமை இருந்தது. அது மட்டும் தானா? அதற்கு பிறகு இன்னும் ஒரு 6 மாசம் போச்சு, அதுல இருந்து வெளியே வந்துட்டோம். கொரோனா ஆபத்திலிருந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றினார் இந்த மனிதர், இந்த முதலமைச்சர். ஒரு 6 மாசம் தான் சென்னை முழுகியது. சென்னை முழுகியது வெள்ளம். அப்படியே 1 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயலலிதா முதலமைச்சர், ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது சென்னை முழுகியது. சென்னை முழுகியப்ப எப்படி தெரியுமா இருந்துச்சு? அபார்ட்மெண்ட்ல 56 வீடு, எங்க மாமா வீடு, 56 வீட்டுல எவன் இருக்கிறான்னு யாருக்கும் தெரியல. மிதந்த பிற்பாடு தான் 56 பேர் மொட்டை மாடிக்கு போனோம். அவன் மொட்டை மாடிக்கு போய் கதறினான், ஜெயலலிதா வெளியே வரல. தண்ணி வடிகிறதுக்கு 1 மாசம் ஆச்சு, முதலமைச்சரை காணோம், துணை முதலமைச்சரை காணோம், எந்த அமைச்சரையும் காணோம், கார்பரேஷன் கமிஷனர் காணோம். அது மாதிரி 1.5 மடங்கு, நான் சொல்ல, வானிலை ஆய்வு மையம் சொல்லிச்சு, அதிமுக ஆட்சியில் பெய்த மழையை விட 1.5 மடங்கு அதிகமாக மழை பெய்த போது 24 மணி நேரமும் தூங்காமல் அதிகாரிகளை முடுக்கிவிட்டு தானே பூட்ஸ்காலை போட்டுக்கொண்டு முதலமைச்சராக இல்லாமல் உங்களின் சேவகனாக சென்னையை சுற்றி சுற்றி வந்து 24 மணி நேரத்தில் மழையை வடித்த மகத்தான மனிதன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர். சும்மாலாம் நாங்கள் பிறந்த நாள் யாரும் கொண்டாடல, எங்களுக்கெல்லாம் வரலாறு இருக்கு. இதற்காகத்தான் பிறந்த நாள். நான் நினைவூட்டுவதற்கு காரணம், இப்ப தேர்தல் வந்துருச்சு, பழசெல்லாம் மறந்துடுவோம். திடீர்னு எவனாவது வருவான் பவுடர் பூசிட்டு, குடும்ப ஆட்சி
அந்த ஆட்சி இந்த ஆட்சி செய்த சேவைகளை சில நேரத்தில் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட அடிப்படையோடு பிறந்த நாளை கொண்டாடுகிற நாம் இன்றைக்கு நாம் இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறோம். எது திராவிட இயக்கம்? நான் சொன்னேனே, தமிழ்நாடு தனித்திருக்கிறது என்று. அவருடைய வளர்ச்சி 8.5%. நாம் 12% எட்டி இருக்கிறோம். எந்த துறையிலே பின்னடைந்திருக்கிறோம்? இதற்கெல்லாம் யார் காரணம்? தந்தை பெரியார் காரணம். பெரியார் என்ற ஒரு மனிதன் இந்த மண்ணில் இல்லை என்றால் இந்த சமூகத்தை பற்றி அக்கறை பண்டித நேருக்கே தெரிந்திருக்காது. தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும். இன்றைக்கு இருக்கிற இளைஞனுக்கெல்லாம் தெரியல. இன்னொரு குரல் வேற கேட்குது, திராவிட இயக்கம் வந்த பிற்பாடு தான் படிச்சீங்களா, அதுக்கு முன்னாடி இல்லையா? இதில் வேற இப்படி ஒரு பேப்பர் 1896 பல்கலைக்கழகம் வந்து விட்டது. சென்னை பல்கலைக்கழகம் எப்போது வந்தது? லூசு, பல்கலைக்கழகம் வந்துச்சுடா. உங்க தாத்தம் படிச்சானா? பல்கலைக்கழகம் கொண்டு வந்தான்டா. உங்க பாட்டி படிச்சதா? படிச்சது அவள். அதுக்கு பல்கலைக்கழகம். சென்னை பல்கலைக்கழகத்தில் எத்தனை பேர் பேராசிரியர்? நான் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன். ஆதி திராவிட நலப்பள்ளியில் படித்தேன் 5வது வரைக்கும் என் கிராமத்தில். எங்கள் அப்பா அம்மாவுக்கு 8வது பையன். அதுக்கு பிறகு அரசாங்க மேல்நிலைப்பள்ளி, அதற்கு பிறகு அரசாங்க கலைக்கல்லூரி முசிறி, அதற்கு பிறகு அரசு சட்டக்கல்லூரி மதுரை பிஎல் முடித்தேன். அப்புறம் அரசாங்க சட்டக்கல்லூரி திருச்சி எம்எல் படித்தேன். நான் ஒன்றும் புதுசாக வந்துடல. ஆனால் கலைஞரால் மத்திய அமைச்சராக ஆக்கப்பட்டு நான் பேசிய ஆங்கிலத்தில் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியவில்லை. எங்களால் முடியும், எங்களால் முடியும் என்றால் என் தாத்தாவை ஏன் படிக்க வைக்கவில்லை? என்னால் முடியும் என்று சொன்னால் என் பாட்டன் ஏன் படிக்கவில்லை? மாதவரம் சுதர்சன் ஆங்கிலம் பேசுகிறார் வழக்கறிஞராக. நான் அவருடைய ஆங்கிலத்தை பாராட்டுவேன். நீ அரசியலுக்கு வந்த ஹைகோர்ட் ஜட்ஜிருக்கலாம் கேட்ட உடனே, ஏன் உங்க தாத்தா படிக்கல? வன்னியர் தானே, நீ ஏன் படிக்கல? மோகன் நாடார் தானே, நீ படிச்சிருக்கல? பச்சை பாஸ் கலந்து சேர்மனா? நீ பச்சைப்பன் குழுல சேர்மன் இந்த மோகன், இவர் நாடார். ஏன் நான் உங்க தாத்தா படிக்கல? நாடாரா, செட்டியாரா, முதலியாரா, ரெட்டியாரா, யார வேணாலும் வச்சுக்க, நமக்குள்ள ஜாதி நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த சமூகம் எல்லாம் படிக்காமல் போனதற்கு எவன் காரணம்? படிக்க வைத்ததுக்கு யார் காரணம்? பெரியார், அண்ணா, கலைஞர், அம்பேத்கர். திடீர்னு வந்து திராவிடக்கு என்ன செஞ்சு பிடிச்சு? அப்பெல்லாம் கல்லூரி இல்லையா, அப்பெல்லாம் அது இல்லையா, அப்பெல்லாம் இது இல்லையா, எல்லாம் இருந்ததுடா. நீ எங்க போன? உனக்கு என்ன கிடைச்சது? இதை கேட்டு பெறுவதற்கு ஒரு ஏக்கம் இருந்தது அல்லவா? பிறப்பால் எவனையும் தாழ்த்தாதே, வாய்ப்புகள் கொடுத்தால் எவனும் வரலாம். எங்க தாத்தாவனை படிக்க கூடாதுன்னு சொன்னா நாள் படிக்கிற பணம் தூக்கியிருப்பாங்க. சுதர்சன் தாத்தாவை படிக்க கூடாதுன்னு சொன்னதால அந்த அளவு கை பிடிச்சிருப்பாரு. இல்லைன்னா எங்கேயாச்சும் நெச வேலை பார்த்துருப்பாரு, என்ன களை வெட்டிருப்பாரு. மோகன் தாத்தாவை படிக்காதுன்னு சொன்னனால எங்கேயாச்சும் போய் தென்னை மரத்தில் வேலை பார்த்துருப்பாரு. எங்க தப்பு இல்ல, தவறு இழைத்தவன் நீ. அந்த தவறை திருத்தி இயக்கம் இந்த இயக்கம். அதற்கு பெரியாருடைய தத்துவம் ஒன்றல்ல இரண்டல்ல. அதற்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார். தொடங்கி அது வரைக்கும் எல்லாம் நமஸ்காரம் தான், அது வரைக்கும் எல்லாம் சமஸ்கிருதத்தில் பேசலாம். உனக்கு மொழி இருக்குப்பா, உன்னுடைய மொழி சமஸ்கிருதம் அல்ல. ஏனென்றால் சமஸ்கிருதம் மனிதர்களை பிரிக்கிறது. பிறக்கும் போதே ஒருவன் பிராமணன், பிறக்கும் போதே ஒருவன் சத்திரியன், பிறக்கும் போதே சூத்திரன், பிறக்கும் போதே பஞ்சமன். பஞ்சமனை தொடாதே, சூத்திரன் படிக்காதே. சூத்திரன் கை வச்ச சோற பிராமணன் சாப்பிடக்கூடாது. காங்கிரஸ் கட்சி மாநாட்டில் பிராமணர்களுக்கு தனியே சமையல், பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு தனியே சமையல். பறையர் பண்ண ரந்தியர் மாநாட்டுக்கு போகவே முடியாது. இது காங்கிரஸ் கட்சியில. நேருவே அப்படிதான் இருக்க முடிந்தது, வேற வழி இல்லை. பிற்படுத்தப்பட்டவருக்கு உரிமை கொடுத்த போது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு நாடாருக்கு, முதலியாருக்கு, செட்டியாருக்கு, வன்னியாருக்கு, கவுண்டருக்கு, முக்குளத்தோருக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்த போது உச்ச நீதிமன்றம் மறுத்தது, முடியாதுன்னு சொன்னிச்சு. பெரிய போராட்டம். நேருகிட்ட போய் கேட்டாங்க. நேரு சொன்னாரு, எப்படிங்க அரசாங்கத்தில் இடஒதுக்கீடு எல்லாத்தையும் கொடுத்துட்டா மெரிட் என்ன வருது, எஃபிஷியன்சி என்ன வருது, திறமை என்ன வருது, கொடுக்க முடியாதுங்களே என்ன? உலக வரலாற்றை படித்த நேருக்கே அதான் நிலைமை. ஆனால் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து அரசியல் சட்டத்தை திருத்த வைத்து நேருக்கே புத்தி சொன்ன இயக்கம் இந்த இயக்கம். அந்த புத்தி சொன்னதுக்கு பிறகுதான் சுதர்சனம் பிஏபிஎல், ராஜா பிஎஸ்சிபிஎல், மோகன் எம்எஸ்சிபிஎல், புலல் நாராயண் பிஏ, இப்போ போட்டிருக்க பிஏ எம்ஏ எல்லாம் இருக்கு. இதெல்லாம் பெரியாரும் அண்ணா உனக்கு கொடுக்கலன்னா நீ இந்த கொழு பேசிருக்க மாட்டேன். திராவிட என்ன செஞ்சு போச்சு?
அதற்கு பிறகு தமிழ் மொழியை மீட்டோம். எது தமிழ்? எங்கள் மொழியில என்ன இல்ல? சமஸ்கிருதம் வேற, எங்க மொழி வேற. எங்கள் மொழி எல்லோரையும் ஏற்றுக்கொண்டது. எங்கள் மொழி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், எங்கள் மொழி கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டோம். உமறு புலவர் தமிழிலே பாடி இருக்கிறார், எங்களுக்கு பகை இல்லை. தேம்பாவணி பாடி இருக்கிறார், கிறிஸ்துவர் பாதிரியார், எங்களுக்கு இல்ல. நான் இன்னும் கூட சொல்றேன், இன்னைக்கு பேசியிருக்காரு முதலமைச்சர், என்னடா உங்களுக்கு பிரச்சனை? கிறிஸ்துமஸ் கேக் எங்க வீட்டுக்கு வருது, ரம்ஜான் பண்டிகை பிரியாணி எங்க வீட்டுக்கு வருது, எங்க வீட்டு தீபாவளி பலகாரம் அங்க போகுது. நாங்க ஒழுங்கா தான் இருக்கோம். எங்க பிரியாணி நீ ஏன்டா பங்கு போடுற? எங்க கேக்க நீ ஏன்டா வெட்டுற? எங்க பலகாரத்தை நீ ஏன்டா ஊசி முளைக்கிற? நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், எங்களை பிரிக்கிறது யார்? நீ பாருங்களேன், கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் சத்தீஸ்கர்ல, மகாராஷ்டிராவில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் உள்ள பூந்து உரைக்கிறான். கேட்டா நான் இந்துங்கிறான். அந்த இந்துவா நம்மளாம்? அந்த இந்துவா நம்மளாம்? நான் பார்க்குறேன், வரும்போது சுதர்சன் சொல்லிட்டு வந்தார், இங்கே ஆங்கிலோ இந்தியனுக்கு ஒரு சர்ச் இருக்குது, சிறப்பான சர்ச். அந்த சர்ச்சுக்கு என்ன கூப்பிடுவாங்க, நான் போய் உரையாற்றுவேன், அவர்கள் கேக் கொடுப்பாங்க, நான் வருவேன். இன்றைக்கு பத்திரிகையில் பார்க்குறேன், மாண்புமிகு அண்ணன் நேரு அவருடைய தொகுதியில் எல்லா சர்ச்சுக்கும் இன்னைக்கு ஸ்வீட் பேக் கொடுத்துருக்காரு. மகிழ்ச்சியோடு வாங்குகிறார்கள். என்ன பிரச்சனை? நான் ஒரு இறைவன், நீ ஒரு இறைவன், நோக்கம் என்ன? எல்லாத்துக்கும் நல்லது நடக்கணும், என்னுடைய மரணம் சுபிச்சமா இருக்கணும், ஒருவேளை இன்னொரு வாழ்க்கை இருந்தால், இன்னொரு பிறவி இருந்தால் நல்லவனா பிறக்கணும். இதானே? எந்த கடவுளை கும்பிட்டா என்ன? ஆனால் அதை வீசி அரசியல் செய்கிறார்களே இன்றைக்கு, அந்த அரசியலை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கு? ஒரே ஒரு மனிதன் இந்தியாவில், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நான் எங்க உதயநிதியை பாராட்டுறேன்? ஏதோ அவர் புள்ள முதலமைச்சர் ஆயிட்டாரு, அதை பாராட்டினா நமக்கு திரும்ப கேபினட் கிடைக்கும்னா, அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். எதற்காக சொல்கிறேன் என்றால், நான் 31 வயசுல நாடாளுமன்ற உறுப்பினர், 33 வயசுல துணை அமைச்சர் ஒன்றிய அரசு, அப்புறம் 36 வயசுல கேபினட் மினிஸ்டர், அப்புறம் 2G, அப்புறம் ஜெயிலுக்கு போய் ஜெயிலுக்கு போட்டோடனே குத்திட்டு வெளியே வந்துட்டேன். என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு ஒன்றும் வேண்டாம். நான் ஏன் உதயநிதியை நான் சுமக்க தயாராக இருக்கிறேன்? இப்படி ஒரு கொள்கை தலைவர். எப்படிப்பட்ட கொள்கை தலைவர்? நீ என்ன வேணாலும் பண்ணு, இஸ்லாமியர்களை, கிறிஸ்தவர்களை, இந்துக்களை பிரித்து நீ அரசியல் செய்வதை நான் விரும்ப மாட்டேன். இந்த தேசத்தை துண்டாடலாம், ஆனால் தமிழ்நாட்டை நீ ஒன்றும் பண்ண முடியாது. அவர் இன்னும் தெளிவாக சொல்றார். நான் கூட சொன்னேன், என்னங்க முதலமைச்சர் வந்து இப்படி அடிக்கிறீங்க? அரசாங்கம் சொல்றார், நாங்கள் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இன்னைக்கு சொல்லியிருக்காரு, தமிழ்நாடு தனிக்காட்டு ராஜாங்களை ஒன்றும் பண்ண முடியாது இருக்காரு. 56 இன்ச்சு மோடி முடிக்கிறார். என்ன காரணம்? ஒரு 60 கிலோ எடை கொண்ட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து இவ்வளவு பேசுறாங்க. என்ன காரணம்? அது வெறும் உருவம் அல்ல, அது வெறும் முதலமைச்சர் பதவி அல்ல. அவருக்கு பின்னால் பெரியார், அண்ணா, கலைஞர், திராவிட தத்துவம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ பெரியாரை நீர்த்து போக விடவில்லை இந்த இயக்கம், அண்ணாவை மறந்து விடவில்லை இந்த இயக்கம். கலைஞர் கூர்மைப்படுத்தினாரே, எதற்காக கொள்கையை விட்டுக் கொடுக்காமல் வாழ்ந்தாரே கலைஞர். நான் கடவுள் நம்பிக்கிற தம்பிமாரெல்லாம் பார்க்கிறேன், ஆனா எனக்கோ கலைவருக்கோ கடவுள் மேல அக்கறை நம்பிக்கை இல்லை. தன்னுடைய இறுதி நாளில் அவருக்கு துணையாக இருந்த நித்யா, தலைவர் நல்லா உடம்பு சரியாகி வரணுங்கிறதுக்காக போய் விபூதி வச்சு விட்டாங்க கொஞ்சோண்டு. இவருக்கு தெரியல, கழிவறைக்கு கூட்டிட்டு போனான்னு இருக்காரு. கூட்டிட்டு போயிருக்கான், கண்ணாடியை பார்த்துருக்காரு, பொட்டு இருந்திருக்கு. டேய், இது யார் வேலை? உனக்கு நம்பிக்கை இருந்தா நீ வச்சுக்க, எனக்கு தலைவர் பெரியார், எனக்கு தலைவர் அண்ணா, என் கொள்கையை நான் மாற சாகர வரைக்கும். நான் மனிதர்களை நேசிக்கிறேன், தாழ்த்தப்பட்ட நேசிக்கிறேன், பிற்படுத்தப்பட்ட நேசிக்கிறேன், இஸ்லாமியர்கள் நேசிக்கிறேன், எல்லோரும் சமம் என்ற எல்லாவற்றையும் நான் நேசிக்கிறேன். அந்த கொள்கை எதுக்கிற எவனையும் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன், கடவுளாக இருந்தாலும் ஒப்புக்கொள்ள மாட்டேன் சொன்னவர் கலைஞர். இதை நீர்த்து கொள்ளாமல் பார்த்துக் கொள்கிற யார் ஒருவரோ அவர் தான் இந்த இயக்கத்துக்கு தலைவராக வந்தார். இன்னைக்கு என்ன பெரிய ஆபத்து தெரியுமா? இன்னைக்கு கூட ஒரு இன்டர்வியூ, சுதர்சன் வந்தார் இன்டர்வியூ, கலைஞருடைய கடைசி நாள்கள் தந்தியில் ஒரு இன்டர்வியூ கட்டாமல் கொடுத்துட்டு தான் வந்தேன். நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, நம்ம எங்க தெரியுமா இருக்கோம்? பெரியார் என்கின்ற ஒற்றை மனிதர் என்ன வேணாலும் செய்வார். பிள்ளையார் சிலை உடைப்பார், ஒருத்தரும் கேட்க முடியாது. ராமர் படத்தை போட்டு எரிப்பார், கேட்க முடியாது. தேசிய கொடியின் கோவணத்துணியினர், ஒண்ணும் பண்ண முடியல. தேச படத்தை எரித்தார், அரசியல் சட்டத்தை எரித்தார், கலகம் செய்தார். எதற்காக? இந்த இனம் வாழ வேண்டும் என்பதற்காக. நான் என்ன வேணாலும் செய்வேன், தமிழனுக்காக, சூத்திரனுக்காக, நாடாருக்காக, முக்குளத்தோருக்காக, முதலியாருக்காக, கவுண்டருக்காக, செட்டியருக்காக, பறையருக்காக, பல்லருக்காக, அருந்ததற்காக, பிராமணர் அல்லாத சமுதாயத்திற்காக, திராவிட மக்களுக்காக. என்னுடைய போராட்ட முறையில வேறுபாடு இருக்கலாம், அவர் ஒன்றும் பண்ண முடியல. யாராச்சும் போய் ஒரு ஜட்ஜி வந்து பிராமணர், இவர் மேல வழக்கு,
முடிஞ்ச பிற்பாடு கேட்குறாரு, ஜட்ஜி கேட்குறாரு, ஐயா ராமசாமி உங்களுக்கு தண்டனை தர போகிறேன், ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா அப்படின்னு. யாராவது சொல்லுவாங்களா? படித்து பாருங்க. நீதிபதி அவர்களே, நீங்கள் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர், எனக்கு தண்டனை கொடுப்பீங்கன்னு தெரியும், எவ்வளவு மன திருப்தியாக அதிகமாக கொடுக்க முடியுமோ அம்புட்டு கொடுங்க, அம்புட்டு கொடுங்க சொன்னவருங்க. நீதி கெட்டது யாரால்? புத்தகம் கொண்டு வந்த மனுஷன். நீதி கெட்டது யாரால் உங்களால் சொன்னார், சொல்ல முடியுமா? அரசாங்கத்தை எதிர்த்தார், ராணுவத்தை எதிர்த்தார், எல்லாத்தையும் எதிர்த்தார், கடவுளை எதிர்த்தார், எல்லாத்தையும் எதிர்த்தார், மூட பழக்க வழக்கங்கள் அத்தனை எதிர்த்தார். அந்த மூர்க்கம் கலைஞரிடம் இருந்தது. அந்த மூர்க்கம் இன்றைக்கு இந்த தலைவரிடம் இருக்கிறது. ஆனா என்ன பயன்னு கேட்டீங்கன்னா, இது அப்படியே விட்டுட்டா போயிடும். ஏன் மீண்டும் ஒரு முதலமைச்சராக என்று விரும்புகிறோம் என்றால், என்ன சுதர்சன் திரும்ப எம்எல்ஏ ஆகணும், வாய்ப்பு இருந்தால் மந்திரி ஆகணும் இருக்காமா, புள்ளல் நாராயண மேயர் ஆகணும்னு நினைக்கிறோமா? ஆசை இருக்கலாம், தப்பு கிடையாது. மோகன் ஒரு எம்எல்ஏ ஆகக்கூடாதா? ஏன் இருக்கக்கூடாதா? இப்போ நானும் மந்திரி ஆகிட்டல இருக்கலாம், எல்லாத்தையும் ஆசை இருக்கணும்ல. எல்லாவற்றுக்கும் ஆசை படுன்னு தான், தப்பு கிடையாது. வாய்ப்பு வரும்போது செஞ்சுக்க வேண்டியதான். ஆனால் அதுவா முக்கியம். நான் எப்படி பார்க்கிறேன் தெரியுமா? இந்த உதயநிதி சாடி டெப்டி சிஎம் உட்பட அவ்வளவு பெரிய பெரியார் இருந்தார். அன்றைக்கு ஆர்எஸ்எஸ் இல்லை நாடாளுமன்றத்தில். பெரியார் இந்த மண்ணிலே ஊத்திர சட்டியை சுற்றி கொண்டு வந்தார். மதம் வேண்டாம், கடவுள் வேண்டாம், எனக்கு மனிதன் தான் வேண்டும். என்னுடைய கருத்துக்களை ஒப்புக்கொள்ளாவிட்டால் அரசாங்கத்தை எதிர்ப்பேன், ஜெயில போடியா போட்டுக்க, எல்லாம் செஞ்சார். ஆனால் அவ்வளவு பெரிய தலைவர், தத்துவத்தை தந்த தலைவர் இருக்கிற போது தமிழ்நாட்டுக்கு ஆபத்து இல்லை. ஒரு எம்பி நாடாளுமன்றத்தில் இல்லை. ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபி ஒரு எம்பி இல்லை. அண்ணா ஆட்சி பொறுப்புக்கு வந்தார், நாடாளுமன்றத்துக்கு அவரே போனார். ஐ பிலாங் டு திராவிடியன் ஸ்டாக், நான் திராவிட மரபணத்தை சார்ந்தவன், நீங்களும் நானும் ஒண்ணு அல்ல. கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உன் உதிரத்தே உதித்தெழுந்தே ஒன்று போல ஆயிரம் என்று சொன்னார்களே. கன்னடம் மலையாளம் துளுலாம் தமிழ்ல இருந்து போடுச்சு. நாங்கள் திராவிட குடும்பம், நீங்க ஆரிய குடும்பம், உங்களுக்கு சமஸ்கிருதம், எங்களுக்கு தமிழ். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்னது நாங்க. யாரும் ஊரே யாவரும் கேள்வி சொன்னது நாங்க. எல்லோரும் படி என்று சொன்னது நாங்க. நீ ஜாதியை பிரிச்ச, படிக்காத என்ன, நீ தீண்டத்தகாதவன் என்ன, நீ சூத்திர என்ன. காந்திக்கு என்ன தெரியுமா? மயிலாப்பூர் சீனிவாசன் காங்கிரஸ் தலைவர். நான் சொல்றது 1927. 1927 மகாத்மா காந்தி சென்னை வந்தால் சீனிவாசன் வீட்டில் ஐயர் வீட்டில், காங்கிரஸ் கட்சி தலைவர் வீட்டில் திண்ணேல் தான் படுக்கணும். நான் சொல்றதா பொய்யில, புத்தகம் இருக்கு. 1927 மகாத்மா காந்தி சென்னைக்கு வந்தால் இங்க சீனிவாச ஐயங்கார், மயிலாப்பூர் சீனிவாச ஐயங்கார் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர், அவர் வீட்டில் திண்ணையில் தான் இடம். 27 தான் சுயமரியாதை வருது. பெரியார் அடிக்கிற அடியில் 1935 திரும்ப பெரியார் வர்றார், காந்தி வர்றார். கஸ்தூரிபா காந்தியோட மனைவி அழைச்சிட்டு வர்றார். இங்க போராட்டம் தூக்கிட்டு நிற்குது பெரியாரால. நைஸா ஐயர் சொல்றாரு, நீங்க திண்ணையெல்லாம் படுக்காதீங்க, நான் ஒளிஞ்சிருவேன், இங்க பெரியார் இருக்காரு, வீட்டுக்குள்ள வந்து படுங்க. மகாத்மா காந்தியை வீட்டுக்குள்ள உட்கார வச்ச இயக்கம், படுக்க வச்ச இயக்கம் எங்க இயக்கம்டா? மகாத்மா காந்திக்கு தேசப்பிதாவுக்கு எந்த நிலைமை? இப்ப என்னமோ குறுக்கு சால் ஓட்டுறான். திராவிட இயக்கம் என்ன செய்து விட்டது? நேற்று வரைக்கும் கேமரா முன்னாலாம் வெளியே வந்து பேசுறேன் எங்களை பார்த்து. எங்களுக்கு இருக்கிற திமிரு என்ன தெரியுமா? மந்திரியா இருந்தோம்னா, எம்பியா இருக்கோம்னா, எங்களுக்கு இருக்கிற திமிரெல்லாம் பெரியார், அண்ணா, கலைஞர், முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின், இந்த இயக்கம், இந்த திமிரு இருக்கிற வரைக்கும் எங்களை யாவனும் ஒன்றும் பண்ண முடியாது. நாங்களாக தான் இருப்போம். அந்த தைரியத்தை வர வைத்தவர் தலைவர். பெரியார் இருக்கிற போது அந்த ஆபத்து இல்லை. அண்ணா நாடாளுமன்றத்தில் முடிங்க நாங்கள் தனின்னு சொன்னார். அப்ப கூட அந்த ஆபத்தில் ஒரு 2 எம்பி. கலைஞர் வந்தார் 100 எம்பி. வாஜ்பாய் பிரதமர், நாங்கள் கூட்டணி வச்சோம். ஆனா என்ன சொன்னோம்? தம்பி நீ குடிகாரன் எனக்கு தெரியும், என்னோட இருக்கிற வரைக்கும் சாராயத்தோட. பிஜேபி மதவாத கொள்கை தெரியும், உங்களோட நாங்கள் வர தயார். ஒரு அரசியல் நெருக்கடி, காங்கிரஸ் எங்கோடு இல்ல. வாஜ்பாய் அவர்களை உங்களோட கூட்டணி வைக்க தயார். ஆனால் மசூதி இருந்த ராமர் கோவில் கட்டக்கூடாது அயோத்தியில், ஒரு கண்டிஷன். காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அதிகாரம் கை வைக்கக்கூடாது, அரசியல் சட்டம் 370. இஸ்லாமியர்களுக்கு பொது சிவில் சட்டம் கொண்டு வரக்கூடாது, அவர்களுக்கு என்று தனித்த உரிமை இருக்கிறது. இந்த 3லையும் நீ கை வைக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கையெழுத்து போட்டினா நான் வர்றேன். வந்தாங்க போனோம். அப்ப பெரியார் இருக்கிற போது மதவாதம் இல்லை, அண்ணா இருக்கிற போது அரசியல் மதம் கோலோச்சவில்லை, வாஜ்பாய் இருந்த போது மதத்தை நாங்கள் கட்டுப்படுத்தி வைத்திருந்தோம். ஆனால் பெரியார் இல்லை, கலைஞர் இல்லை, அண்ணா இல்லை. இன்றைக்கு ருத்ரதாண்டம் ஆடும், ருத்ரதாண்டம் ஆடும். நான் திறந்த இந்த மைதானத்தில் பெண்கள் வந்திருக்கிறார், அவர்களுக்காக சொல்லுகிறேன். பில்கிஸ் பானு ஒரு பொண்ணு குஜராத்தில். பில்கிஸ் பானு இஸ்லாமியாக பிறந்ததுதான் தப்பா? நான் என்ன வரங்கட்டு பிறந்தனா?
நான் ஆயுதராடருக்கு பறக்கணும்னு சுதர்சன மனு போட்டாரா? நான் வண்டியாரா பறக்கணும்னு? புலநாயகன் போட்டியா மனு? நீ பாட்டியா மனு? இந்த ஜாதியில் இப்படிதான் பறக்கணும். டே, எங்களை கேட்காம கொடுக்கப்பட்ட ஜாதி. கல்வி நான் பெற்றுக்கொண்டது, பணம் நான் சம்பாதிச்சது, ஒழுக்கம் நான் சம்பாதிச்சது, சாதி மயிர் நான் சம்பாதிக்கல. எவனை கொடுத்தது? நான் பொறுப்பல்ல. ஆனா பில்கிஸ் பாட்டு ஒரு முஸ்லீமா பிறந்த பொண்ணு, ஒரு 3 மாத கர்ப்பிணி, கையில 3 வயசு குழந்தை, குடும்பத்தோட 7 பேர் நடந்து போறாங்க. நல்லா கவனிங்க பெண்கள். திடீர்னு வர்றான் 10 பேர், காவி துண்டை போட்டுக்கிட்டு, ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதாக்கு ஜெய். வந்து அந்த கும்பலை அப்படியே அடிச்சு நிற்கிறான். அந்த பொண்ணை மட்டும் 5 பேர் கூட்டிட்டு போறாங்க. அந்த குழந்தை அழுகுது, என்னை விட்டுருங்கன்னு கதறுது அம்மா. 3 மாச கர்ப்பிணி. அந்த குழந்தைய தூக்கி, 3 வயசு குழந்தைய காலை பிடிச்சி தூக்கி செதர்த்தாங்க உடைக்கிற மாதிரி ஒரே அடி பாறையில மண்டை சுத்துக்குன்னா போச்சு. ஐயா, என் குழந்தைய கொல்றீங்கன்னு கேட்டுச்சு அம்மா. அந்த அம்மாட்ட சொன்னானுவ, அந்த குழந்தை இருந்தா எங்களுக்கு இடைஞ்சல்னு சொல்லி மறைவா கூட்டிட்டு போய் 5 பேரும் கற்பழிச்சான். 5 பேரும் கற்பழிச்சான். இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்தார்கள். அந்த ஆயுள் தண்டனையை மோடி அரசாங்கம், மோடி முதலமைச்சராக இருந்து குஜராத்தில் அவர் பிரதமராக இருக்கிற போது, இன்னமும் இவருடைய ஆளுங்க முதலமைச்சராக இருக்கிற போது அமைச்சரவையை கூட்டி இந்த கொலையை செய்தவர்கள் பிராமணர்கள், தேசபக்தி உள்ளவர்கள், அந்த தண்டனையை குறைத்து விடலாம், விடுதலை செய்யலாம் தீர்மானம் போட்டான். விடுதலை பண்ணாங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு தாங்கல. என்னடா அயோக்கியத்தனம், ஒரு காட்டு முராணித்தனம். ஒரு இஸ்லாமாக பிறந்ததுக்காக ஒரு பொண்ணை நடு ரோட்டில் இப்படி கற்பழிச்சு அந்த குழந்தைய கொண்டிருக்கீங்க. கேட்டா நல்லவன் பிராமணர் இருக்கீங்க, உங்க தீர்ப்பை ஒத்துக்க முடியாது, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு உள்ள போட்டாங்க. இந்த கொடுமையை ஆதரித்த இயக்கம் மோடியுடைய இயக்கம் பிஜேபி. இதை யார் தட்டி கேட்கறது? இதை யார் தட்டி கேட்கறது? நாடாளுமன்றத்தில் ஒன்றும் இல்லைங்க, இவ்வளோ எம்பி இருக்காங்கல்ல, நாடாளுமன்றத்தில் கனிமொழின்னு பேரை சொல்லு, டிஆர் பாலுன்னு பேரை சொல்லு, ஏ ராஜான்னு பேரை சொல்லு, பிஜேபி காரன் ஒன்று விட்டு ஓடியாரான் ஓடியாரான் உள்ள. என்ன நாங்கள் துப்பாக்கி வச்சுட்டா போகிறோம், நாங்கள் என்ன குண்டு வச்சுட்டா போகிறோம், நாங்கள் எந்திரிச்சு பேசுகிறோம், எல்லாம் ஓடியாரான். எங்கள் கையில் இருக்கு 3-4 கன்று இருக்கு. பெரியார்னு ஒரு அணுகுண்டு இருக்கு, அண்ணான்னு ஒரு கண்ணீர் குண்டு இருக்கு, கலைஞருங்கிற ஒரு பெரிய வெடிகுண்டு இருக்கு, எல்லாத்துக்கும் தாண்டி ஸ்டாலின்ங்கிற ஒரு மிகப்பெரிய பேர் ஆயுதம் இருக்கு. இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுதான் எங்கள்கிட்ட ஒடியாராம். திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை என்றால் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் என்ன எத்தனை பேருக்கு தெரியுமா பேச முடியும்? ஆக இப்படிப்பட்ட ஒரு இயக்கம் பெரியார் இருக்கிற போது சந்திக்காத ஆபத்தை, அண்ணா இருக்கிற போது சந்திக்காத ஆபத்தை, கலைஞர் இருக்கிற போது சந்திக்காத ஆபத்தை ஒற்றை மனிதனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மாமனிதர் இன்றைக்கு இந்தியாவை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார், அரசியல் சட்டத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். இவருக்கு பிறகு என்ன ஆகுங்கிற பயம். அப்பதான் முளைத்தது இந்த விடிவெள்ளி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய பிள்ளை உதயநிதி ஸ்டாலின். அதே வரி, நான் சனாதனுக்கு மண்டியிட மாட்டேன், இந்துத்துவ கொள்கைக்கு ஒப்புக்கொள்ள மாட்டேன், அரசின் தத்துவம் எங்கள் உடன்பாடு அல்ல, சனாதனத்தை நான் பேசியது என்பதற்காக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கா, இந்தியாவில் இருக்கிற 10க்கும் மேற்பட்ட நீதிமன்றத்தில் வழக்கா. எல்லாம் என்ன சொன்னா தெரியுமா? இனிமேல் முடிஞ்சு போச்சு. உதயநிதி ஒரிசா கோர்ட்டில் ஒரு நாளைக்கு கூப்பிடுவான், மத்திய பிரதேச கோர்ட்டில் ஒரு நாள் போவான், அங்கே போவான், காஷ்மீருக்கு போவான், இங்கே தான் மந்திரி, அங்கெல்லாம் எந்திரி, ஒன்றும் பண்ண முடியாது, அங்கே போய் நிற்பாருன்னு. நீ 25 கோர்ட்டில் கேஸ் போடு, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், மண்டியும் போட மாட்டேன், தயார் சொன்னவர்கள். அப்ப பெரியார் எங்கேயோ உள்ள இருக்கார், அண்ணா எங்கேயோ உள்ள இருக்கார், கலைஞர் எங்கேயோ உள்ள இருக்கார், ஸ்டாலின் இன்னமும் இயக்கி கொண்டிருக்கிறார். ஒண்ணு வேணாங்க, நான் இன்னும் பெருமையா சொல்றேன், நம்ம முதலமைச்சரே கூட உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறேன். எப்ப தெரியுமா? அயோத்தி ஜட்ஜ்மெண்ட் வந்தப்ப. அயோத்தியில் ராமர் கோயில் கட்டிக்கொள்ளலாம் ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. எனக்கு அது உடன்பாடு இல்லை, ஆனா பேச முடியல. அவர் முதலமைச்சர். உச்ச நீதிமன்றம் சொன்னா கேட்க வேண்டியதான்னு போயிட்டாங்க எல்லாமே. நான் மட்டும்தான் முறுமுறுன்னு இருந்தேன். கொஞ்ச நாள் கழிச்சு தம்பிகிட்ட கேட்டாங்க, உதயநிதிட்ட, அயோத்தி தீர்ப்புன்னு. உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் ஏற்க மாட்டேன், தப்புனார். நான் நாடாளுமன்றத்தில் சொன்னேன், என்னடா ஒரு அயோக்கியத்தனம், 5 ஜட்ஜு 6 ஜட்ஜு சுதர்சன வக்கீல் 5 பேரோ 7 பேரோ சரியா ஞாபகம் இல்லை, மசூதியை இடிச்சது தப்புன்னு ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. மசூதியை இடிச்ச அத்வானி மேல கேஸ் போட்டாங்க. இடிச்சப்ப 94ல இடிச்சது தப்புன்ட்டான். இருந்தது உண்மை, அதை இடித்தீர்கள், தவறுதான். அப்புறம் 10-20 வருஷம் கழிச்சு அங்க கோயில் கட்டிக்கிறாங்க. ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. நான் வக்கீல், சுதர்சன வக்கீல்.
2 ஜட்ஜ் இருந்தா 3 ஜட்ஜ் இருந்தா 4 ஜட்ஜ் ஒன்னே கொடுத்தா 2 தான் நடக்கும். சுதர்சனம் சொல்றேன் சரியானு சொல்லு. 3 ஜட்ஜ் இருக்காங்க ஒரு பெஞ்சில், 2 பேர் ஒன்று சொல்றாங்க, ஒருத்தர் இல்லை நான் ஒத்துக்கலன்னு எழுதலாம், எல்லாமா டிசன் நோட். அப்போ 2 ஜட்மெண்ட் வரும். நாங்கள் 2 பேரும் ஒன்றா சொல்கிறோம், இந்த ஒருத்தர் மாறுபடுறாங்க. 4 பெஞ்ச் இருந்து வச்சுங்க, 2 பேர் ஒன்று சொல்கிறாங்க, 2 பேர் ஒன்று சொல்கிறாங்கன்னா அது இன்னொரு பெஞ்சுக்கு போகும். ஆனால் யார் என்ன எழுதுனங்கிறதுக்கு ரெக்கார்டு இருக்கணும். 5 பேர் சேர்ந்து ஆர்குமெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இல்லை நாங்கள் இப்படித்தான் முடிவு செய்திருக்கிறோம்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை யாராவது ஒருத்தர் எழுதணும். இந்த 5 பேர் முதல்ல 5 பேர் பெஞ்சில் வச்சுங்க, நாராயணனோ மோகனோ அவரு வட்ட செயலாளர் என்ன சொல்லணும்னா, இல்லை நமக்கு உடன்பாடு தானே, புலனாரன் நீங்கள் எழுதுறீங்களா, சதர்சன் நீங்கள் எழுதுறீங்களா அப்படின்னு சுதர்சனை எழுதி சுதர்சனை கையெழுத்து போட்டு மீதி 4 ஜட்ஜும் இதை ஒப்புக்கொள்கிறோம்னு எழுதணும். ஜட்ஜ்மெண்ட் யார் எழுதுனான்னு தெரியணும், அப்புறம் தான் ஒத்துக்கிட்ட ஜட்ஜ் கையெழுத்து போடணும். ஆனால் அயோத்தி தீர்ப்புக்கு வந்த ஜட்ஜ்மெண்ட் அனாதை ஜட்ஜ்மெண்ட் யார் எழுதுனாங்கன்னு இது வரைக்கும் தெரியாது. 5 பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க, எழுதுறது யார் இது வரைக்கும் தெரியல. 5 பேர்ல யார் இந்த ஜட்ஜ்மெண்ட் எழுதுனீங்க தெரியல. இப்படி நீதித்துறையின் வரலாற்றில் இல்லவே இல்லைன்னு காரித்து போறா எல்லாரும். நீதிமன்றம் சொல்லிவிட்டது ஏற்றுக் கொண்டுகிறேன் என்று எல்லோரும் 140 கோடி பேர் சொல்லிட்டான். ஒரே ஒரு குரல், உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் தவறு என்று சொன்ன ஒரு குரல் என் அருமை தம்பி உதயநிதி ஸ்டாலின் குரல். நடக்குது நடக்கல சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. எனவே தான் சொல்லுகிறேன், இந்த ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்பதற்காகவோ அல்லது இங்கெல்லாம் எம்எல்ஏ ஆகணுங்கிறதுக்காகவோ அதெல்லாம் வரணும். வந்தால் தான் இந்த நாட்டை காப்பாற்றலாம், மொழியை காப்பாற்றலாம், கிறிஸ்தவர்களை காப்பாற்றலாம், இஸ்லாமியர் காப்பாற்றலாம். இந்துக்கள் நீங்க சொல்லிக்கிறாங்களே, எந்த இந்து? நம்ம சொல்றோம் இந்து. 1000 வருஷம் நாங்கள் படிக்காம விட்டீங்களா, நாங்களும் இந்து. 1000 வருஷம் படிச்சு விட்டு தின்னுட்டு அலையிறீங்களே, நீங்களும் இந்து. கேட்டா இந்தும்பீங்க. இந்த பாமர இந்துக்களுக்காக, படிக்காத இந்துக்களுக்காக 2000 ஆண்டுகள் பரிதவித்துக் கொண்டிருக்கின்ற எல்லாவற்றையும் வந்திருக்கிற இந்துக்களுக்காக போராடுகிற இயக்கம் இந்த இயக்கம். தாழ்த்தப்பட்டவனுக்கு, பிற்படுத்தப்பட்டவனுக்கு, கிறிஸ்தவனுக்கு, இஸ்லாமியர்களுக்கு, மொழி சிறுபான்மை மக்களுக்கு போராடுகின்ற இயக்கம் இந்த இயக்கம். இந்த இயக்கத்தினுடைய தத்துவம், சித்தாந்தம், கொள்கை நீர்த்து போகாமல் இருக்கிற ஒரு மாபெரும் இளைஞனை நாம் தூக்கி சேர்க்க வேண்டும். வாழ்க உதயநிதி. வணக்கம்.